வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து செப்டம்பர் 3ஆம் தேதி புதன்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். அண்ட் இந்த அனாலிசிஸ் நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை அனலைஸ் பண்ணுவோம். அப்போ ஏன் கிஃப்ட் நிஃப்டி டேட்டா நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வந்து காலையில் 6:30க்கே நமக்கு தொடங்கிடும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்கும், ஸோ 9 o'clock முன்னாடி கேப் டவுன் கேப் அப் ஏதாவது அதாவது நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக தான் நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை பார்க்குறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை பார்ப்போம். அப்போ இன்னையோட ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கும்போது இன்னைக்கு நமக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் என்ன இருக்குது, அண்ட் இந்த ஒரு காரணத்தினால இன்னைக்கு மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷனில் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இதை நம்ம பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் பிசிஆர் ரேஷியோவும் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இதை வச்சு நமக்கு மார்க்கெட்டில் இன்னைக்கு வந்து என்ன நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவில் காலையில் இன்னைக்கு 6:30க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது க்ரீன் கேண்டலில் ஓப்பன் ஆச்சு. இது நமக்கு பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிஃப்ட் நிஃப்டி வந்து நம்ம 3 minutes டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ஸோ மார்க்கெட் கொஞ்சம் மேலே போச்சு, ஒரு புல் பேக் எடுத்துச்சு. அப்புறம் இந்த புல் பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த லோவை கிராஸ் பண்ணல. ஸோ எப்போ வந்து இந்த மாதிரி லோவை கிராஸ் பண்ணலையோ அப்போ நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம் மார்க்கெட் வந்து திருப்பி மேலே போக போகுதுன்னு. அப்போது இந்த ஹையை ஆனால் கிராஸ் பண்ணிடுச்சு. ஸோ லோவர் லோவை கிராஸ் பண்ணல, ஹையர் லோ தான் வந்திருக்கு. அதே மாதிரி ஒரு ஹையர் ஹை வந்திருக்கு. ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம வச்சு பார்த்தோம்னா இந்த பக்கம் திருப்பி ஒரு புல் பேக் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கான சான்சஸ் நமக்கு நிறையாக இருக்குது. அண்ட் இது வந்து நமக்கு வந்து 9 o'clock 9:30க்கு முன்னாடி நடந்துச்சு அப்படின்னா நமக்கு என்னென்னா கேப் அப் கேப் டவுன் எதுவுமே வராது. ஒன்று ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு மார்க்கெட் வந்து 3:30க்கு க்ளோஸ் ஆகும்போது க்ளோஸ் டு 24,677 தான் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா இருந்துச்சு. அப்போ இந்த 24,670 நமக்கு இந்த கிஃப்ட் நிஃப்டி தொடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது 9:30 9 o'clock முன்னாடி. ஸோ இப்போ 9 o'clock முன்னாடி தொட்டுருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து எப்படி ஃபில் ஆகுங்கிறதுல வந்து நம்ம வந்து ஆல்மோஸ்ட் கண்டினியூஸ் மார்க்கெட்டாக இருக்கும். கேப் டவுன் கேப் அப் எதுவும் நம்ம எதிர்பார்க்குறதாக இல்லை. ஓகே, அப்போ இதுதான் நம்ம சொல்கிறோம். அண்ட் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷன் காலையில் பாசிட்டிவாக இருக்குது. அப்போ இதே ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம வந்து நிஃப்டி 50ல் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நமக்கு முக்கியமாக தெரியறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து மார்க்கெட் வந்து க்ரோத் ஆகி, அதாவது கேப் அப் தான் ஓப்பன் ஆச்சு, மார்க்கெட் க்ரோத் ஆகி ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் வந்துச்சு. ஒன்று. ரெண்டாவது, இந்த டவுன் சைட் மூவ்மெண்ட்டில் அப்போ இன்னைக்கு என்ன நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டவுன் சைட் மூவ்மெண்ட் இப்போ இருக்கிற ப்ரைஸில் இருந்து, அதாவது நமக்கு வந்து 24,500 இன்னைக்கு கிராஸ் ஆயிருச்சு கீழே அப்படின்னா மார்க்கெட் எது வரைக்கும் வரும்னா 24,400 வரைக்கும் வரும். அப்போது 24,500 கிராஸ் ஆயிடுச்சுன்னா 24,400 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது நமக்கு இன்ட்ராடேல ஒன்று. ஆனால் இந்த அளவு ஸ்ட்ரென்த் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தா நமக்கு ஒரு வித்தியாசமான டேட்டா தெரியுது. என்னென்னா நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், மார்க்கெட் இந்த ப்ரைஸ்லேருந்து கீழே வந்துச்சுன்னா 24,400 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகும் அப்படிங்கிறதா சொல்கிறோம். ஆனால் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா நமக்கு 24,500ல் 24,500ல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போது இங்கிருந்து மார்க்கெட் இது வரைக்கும் வந்துட்டு திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் இன்கேஸ் ஏதோ ஒரு சூழ்நிலைனால மார்க்கெட் இந்த இடத்துல பவுன்ஸ் பேக் ஆகாமல் கீழே வந்துருச்சுன்னா எவ்வளோ வரைக்கும் வரலான்னா 24,400 வரைக்கும் வரலாம். ஸோ இதுதான். அடுத்து இப்போ மார்க்கெட் சப்போஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா எது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும்னா 24,730 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டோட பிசிஆர் ரேஷியோ நமக்கு இன்றைக்கி நிஃப்டி 50 இது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப கிளியராக தெரியுது. பிசிஆர் ரேஷியோ 0.85ல் இருக்குங்கிறனால இன்றைக்கி ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ இந்த ரேஞ்ச் பவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 ரேஞ்ச் சொல்லலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு, அதாவது 24,500லேருந்து 24,600 வரைக்கும் இருக்கிற ரேஞ்சு ஒன்று சொல்லலாம். ரெண்டாவது வந்து மார்க்கெட்டோட வாலடைலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா ரெண்டாவது ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 24,730லேருந்து 24,400 வரைக்கும். அண்ட் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஏன் இந்த 24,400னா நமக்கு இதுதான் வந்து போன தடவை இருந்த சப்போர்ட், அதாவது 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இருந்த சப்போர்ட்டு. அந்த சப்போர்ட் வரைக்கும் மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இந்த ரேஞ்ச் பவுண்டும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதுதான். ஸோ ஸ்மால் ரேஞ்சாக ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் இது வரைக்கும் 24,500லேருந்து 24,630 வரைக்கும் இருக்கும். இதே இது வந்து ரொம்ப ஹையான வாலடைலிட்டின்னு பார்த்தீங்கன்னா 24,700 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்னொன்று கவனிச்சிங்கன்னா நம்ம வந்து இன்ட்ராடே கேண்டில், அதாவது கேண்டிலோட சைஸ் வந்து நான் ஒரு இன்ட்ராடேன்னு வச்சுக்கிறேன். அப்போ இந்த டேன்னு வைக்கும்போது
நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு இந்த லோ ஒன்று மார்க் பண்ணோம் பாருங்க. 24,400ன்னு சொல்லி ஒரு லோ மார்க் பண்ணோம். இந்த லோ வந்து இதுக்கு முன்னாடி நாள் இருந்த, அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதி இருந்த கேண்டிலோட ஆல்மோஸ்ட் லோ. அப்போது கேண்டில் வந்து 24,400 வர்றதை விட எனக்கு தெரிஞ்சு 24,430 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது அதை நம்ம வச்சு பார்த்தோம்னா, இன்ட்ராடே வச்சு பார்த்தோம்னா, இப்போ இருக்கிற கேண்டில் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு டபுள் பாட்டம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு டவுன் சைட் டவுன்ஃபால் வந்து மேலே ஒரு புல் பேக், சின்னதாக ஒரு டவுன் சைட் திருப்பி மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை தொட்டுருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து 24,400 வரைக்கும் வரும். அண்ட் இங்கேருந்து டவுன்ஃபால் ஆச்சுன்னா மார்க்கெட் ரொம்ப அதிகமாக டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இன்றைக்கி வந்து ஒரு சின்னதாக ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆகும். அண்ட் நெகட்டிவ் கேண்டில் ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்டாக இருக்கிறது கூட சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ இன்றைக்கி வந்து நம்ம நிஃப்டி 50ல் மார்க்கெட் ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அண்ட் சைட்வேஸ் மூவ்மெண்ட்டுக்கு நமக்கு டைட்டாக மூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ஒரு 24,600க்கும் 24,500க்கும் நடுவில் இருக்கும். அதே ரேஞ்ச் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24,400 இல்லைனா 430க்கும் அதே மாதிரி மேலே வந்து 24,700 வரைக்கும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நிஃப்டி 50யோட முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் 1 அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 2, சப்போர்ட் 1 அண்ட் சப்போர்ட் 2. இந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்கு தான் நிஃப்டி 50 முயற்சி பண்ணும். அண்ட் இதே ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம வந்து பேங்க் நிஃப்டி நம்மளோட சென்செக்ஸில் நம்ம அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு இருக்கிற ரேஞ்ச், அதாவது ஃபஸ்ட்டு இருக்கிற சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 80,000ம், ஃபஸ்ட்டு இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 80,500ம். அப்போது இன்னையோட சென்செக்ஸ் மார்க்கெட் வந்து ரொம்ப டைட்டாக மூவ்மெண்ட் ஆச்சுன்னா இந்த ஒரு 500 பாயிண்ட்ஸ்க்குள்ளே சைட்வேஸ் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு அதிகமாக இருக்குது. அது இன்கேஸ் வந்து மார்க்கெட்டோட வாலடைலிட்டி ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா நேத்தோட ஹையும் அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் லெவலான ஒரு லோவும், ஸோ இந்த ரெண்டும் நடக்கிறதுக்கான சான்சஸ் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு லெவலுக்குள்ளே தான் இன்றைக்கி நமக்கு வந்து சென்செக்ஸும் இருக்கிறதுக்கான சான்சஸ். அப்போ சென்செக்ஸோட R1ன்னு பார்த்தீங்கன்னா 80,500ம், R2 வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் மேலே ஏறி 80,700ம், ரெசிஸ்டன்ஸ் 1ன்னு பார்த்தீங்கன்னா 80,000ம், சப்போர்ட் 1ன்னு பார்த்தீங்கன்னா 80,500ம், அதே மாதிரி டவுன் சைட் டவுன்ஃபால் ஆனால் ஒரு 74,475ம் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நமக்கு சென்செக்ஸில் இருக்கிற ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட். ஓகே. அண்ட் முக்கியமாக நம்ம இன்னொன்று சென்செக்ஸில் கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அண்ட் சென்செக்ஸோட எக்ஸ்பைரி. ஸோ முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ்க்கு செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரி, ஆனால் இந்த செப்டம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ்க்கு வியாழக்கிழமை எக்ஸ்பைரி. அப்போது ஆனால் சென்செக்ஸோட பிசிஆர் ரேஷியோ நமக்கு பார்க்கும்போது இட் இஸ் க்ளோஸ் டு 0.71. அப்போ அதே இது வந்து நம்ம இதில் வைக்கும்போது 10 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வச்சோன்னு பார்த்தீங்கன்னாலும் 0.71 தான் இருக்குது. அப்போது இன்கேஸ் வந்து சென்செக்ஸ் இன்னைக்கு நிஃப்டி 50 மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபாலோ ஆகாமல் மார்க்கெட் பாசிட்டிவாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் இது பாசிட்டிவாக போனாலும் 81,000 வரைக்கும் போகலாம் அப்போ சென்செக்ஸ். அப்போது இந்த ரெசிஸ்டன்ஸையும் கிராஸ் பண்ணி 81,000 வரைக்கும் போகிறதுக்கான ஸ்ட்ரென்த் இருக்குது. ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டே எக்ஸ்பைரிங்கிறனால நமக்கு வந்து இன்றைக்கோ நாளைக்கோ வந்து 81,000 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சென்செக்ஸில், ஆனால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஸோ இதுதான் நமக்கு சென்செக்ஸில். ஆனால் சென்செக்ஸில் நம்ம இன்றைக்கி என்ன எதிர்பார்க்கலாம்னா மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறது அண்ட் இந்த ரெண்டு ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் நிஃப்டி. இப்போ இந்த பேங்க் நிஃப்டியில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட இன்ட்ராடே கேண்டில், அதாவது நம்ம கேண்டில் சைஸ் வந்து 1 டே கேண்டில் சைஸாக வச்சோம்னா நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா பேங்க் நிஃப்டியில் வந்து என்கல்ஃபிங் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. அதாவது என்கல்ஃபிங் கேண்டில்னா இருக்கிற கேண்டிலை விட அது அப்படியே பெருசாக மேலே சாப்பிட்ருக்கு. அப்போது எப்போ இந்த என்கல்ஃபிங் கேண்டில் ஃபார்ம் ஆகுதோ அப்போ நமக்கு என்ன அர்த்தம்னா மார்க்கெட்டோட வாலடைலிட்டி, ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது நேற்று என்ன ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சோ அதை விட ஹை லெவல் போயிருக்கு, அதை விட லோவர் லெவல் வந்திருக்கு. அப்படிங்கிறனால பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு வாலடைலிட்டி கம்மியாக இருக்குது, வால்யூம்ஸ் கம்மியாக இருக்குங்கிறனால மார்க்கெட் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு அதாவது டவுன் சைடு வந்துச்சு, சின்னதாக ஒரு புல் பேக் ட்ரை பண்ணுச்சு, திருப்பியும் மார்க்கெட் வந்து டவுன் சைடு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் அதே சமயம் நம்ம இன்ட்ராடே கனெக்ஷன் வச்சு பார்க்கும்போது நிஃப்டி 50ல் வந்து டபுள் பாட்டம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த இடத்துல ஒரு பாட்டம் வந்துருச்சு, மறுபடியும் ஒரு செகண்ட் பாட்டம் வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். அப்போ வந்து மார்க்கெட் வந்து டபுள் பாட்டம் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகும். ஸோ இந்த மாதிரி டபிள்யூ பேட்டர்ன் வந்துச்சுன்னா அடுத்து வந்து மார்க்கெட் அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ். ஆனால் இன்றைக்கி வந்து இன்கேஸ் மறுபடியும் மேலே ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னு இப்படியே சொல்லலாம். இது வந்து ஒரு புல் பேக்கா இல்லை வந்து ஒரு டபுள் பாட்டம் வர்றதுக்கான ஒரு பொசிஷனாங்கிறத நம்ம இன்றைக்கி மார்க்கெட்டில் நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் அதே சமயம் பேங்க் நிஃப்டி வந்து அந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபாலோ ஆகாதனால பேங்க் நிஃப்டி நம்ம ஒரு டவுன் ஃபாலிங் கேரக்டருக்கு சான்சஸ் இருக்குங்கிறது தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் இன்றைக்கி என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா
நேற்று இருந்த ஹை தான் நமக்கு பேங்க் நிஃப்டியோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், அதாவது 54,100. அதே மாதிரி சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முத நாள் இருந்த லோவஸ்ட் பாயிண்ட். ஸோ அந்த லோவஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா நமக்கு வந்து 82,800. ஏன்னா அந்த 82,800 வந்து நமக்கு ஜூலையில் வந்திருக்கும். ஸோ அப்போ அந்த ஜூலையில் வந்த 82,800 தான் இப்போ இருக்கிற பேங்க் நிஃப்டிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். அப்போது 52,800ம் 54,100ம் தான் நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அப்போ நமக்கு ஒரு ஓவராலாக பிக்சர் பார்க்கும்போது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வச்சு பார்க்கும்போது நிஃப்டி வந்து மார்க்கெட் டவுன்ஃபாலிங்காக சான்சஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டி டவுன்ஃபாலிங்காக சான்சஸ் இருக்குது. அதே சமயம் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் நம்ம சென்செக்ஸ் வந்து கன்சாலிடேஷன் ஃபேஸை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் சென்செக்ஸ்க்கு எக்ஸ்பைரி டே இன்னும் ஒரு நாள் இருக்கிறனால சம்டைம்ஸ் மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேரக்டராக 81,000 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் பிக்சர். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நாளைக்கு சென்செக்ஸ் கூட எக்ஸ்பைரி. ஸோ அப்படிங்கிறனால உங்கள் பொசிஷன் ஹோல்ட் பண்ணுறதை லிமிட்டடாக ஹோல்ட் பண்ணுங்கள். ஆனால் அதே சமயம் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு பேங்க் நிஃப்டிக்கு இந்த மாதத்தோட கடைசி தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டே. அதே சமயம் நமக்கு நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமை இல்லாமல் அடுத்த செவ்வாய்க்கிழமை, அதாவது நமக்கு செப்டம்பர் 8ஆம் தேதி தான் நிஃப்டி 50க்கு எக்ஸ்பைரி டேங்கிறனால உங்கள் பொசிஷன்ஸை நீங்கள் கொஞ்சம் அவுட் ஆஃப் த மணியில் கூட ஹோல்ட் பண்ணலாம். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.